பவி இன்டகிரேட் ஃபார்ம் ஒரு அன்போடு வரவேற்கிறேங்க. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா மே 19ங்க. இன்றைய விற்பனை பதிவில் பார்த்தீங்கன்னா நம்ம தலச்சேரி சோஜித் கிடா குட்டிகள் வந்து ஒரு 10, 12 குட்டி காட்டிருக்குதுங்க. அதை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் 2:30க்கே வந்து நம்ம பயணம் கிளம்பியாச்சுங்க. காலையில் 2:30 கிளம்பி நம்ம கோபிக்கு அருகாமையில் சத்தியமங்கலத்துக்கு நடுவாண்டைங்க நம்ம நண்பரோட ஃபார்ம்லேருந்து குட்டிகள் எடுத்தங்க. அதை நம்ம பார்க்கலாம். போகிறதுக்கு முன்னாடி இருபுறம் பார்த்திங்கன்னா நல்லா க்ரீனிஷாக நல்லா இருந்தது. இது வாரப்போ தான் எடுத்தேங்க. போகிறப்போ இருட்டாக இருந்தது. நாங்கள் வாரப்போ ஒரு 8:30 கிட்ட ஆயிடுச்சுங்க ரிட்டன் வாரப்போ. அப்போயே பார்த்திங்கன்னா நல்லா வெளிச்சம் நல்லா இருந்தது. வாரப்போ எப்பயும் போல் பார்த்திங்கன்னா தெளிவு இருந்ததுங்க. இன்றைக்கி வாரம் நல்லா தெளிவு சாப்பிட்டு தான் வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இடுக்கியில் மொத்தமாக ஒரு 10 கிடா குட்டிகளுக்காட்டு எடுத்தேங்க. இது வந்து பியூர் போயருங்க. இந்த கிடா குட்டி பார்த்திங்கன்னா சுத்தமான போயர் கிடா குட்டி ஒன்று இருக்குது. இதனோட வெயிட்னு பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு 25 சம்திங் வந்ததுங்க. இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒட்டுக்கா அனைத்து குட்டியிலையுமே வந்து வெயிட் போட்டு தான் எடுத்தேங்க. இப்போ வெயிட் போட்டு எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி தீவனம் வைக்காத நம்ம நண்பரோட ஃபார்மில் எடுத்துகிட்டு வாருங்க. எடுத்துகிட்டு வந்து நம்ம இடத்துல வந்து நம்ம தண்ணி தீனி வச்சு தான் கொடுக்குறோங்க. ஆனால் நாங்கள் வந்து வெயிட் போட்டு கொடுக்குறதில்ல. பழசாக எடுக்கிற வெயிட்டுக்கு அப்படியே தான் கொடுக்குறோங்க. ஷார்ட்டேஜ்னு பார்த்திங்கன்னா நார்மலாக எந்த ஒரு ஃபார்மில் நம்ம எடுத்தோம்னாலுமே மினிமம் ஒரு 50 கிலோமீட்டர் தாண்டி போகிறப்போ குறைஞ்சது வந்து அரை கிலோவுக்கு மேலே 1.5 கிலோ வரைக்கும் ஷார்ட்டேஜ் வருதுங்க. இது வந்து நம்ம ஏமாற்றி கொடுக்குறோன்னு நம்ம இல்லைங்க. நம்ம ஏர்லி மார்னிங் வந்து தண்ணி தீனி வைக்காதுக்கு முன்னே எடுத்தாலுமே ஒரு 50 கிலோமீட்டர் ட்ராவல் ஆகிறப்போ 1 கிலோ டு 1.5 கிலோ ஷார்ட்டேஜ் வருதுங்க. இதை வந்து நம்ம எந்த விதமான இதுலேயும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. எடுத்ததில் பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 4 இது மட்டும் தாயாட்டில் ஒரு 4 ஆடு வந்து தலைச்சேரி ஆடுங்க. அது நான் கொடுத்தது தான். நல்ல மில்கீல்டான தாயாடு நாங்கள் கொடுக்குறப்ப குட்டியோடு தான் கொடுத்துருந்தேங்க. அதுக்கு போட்ட கடை வந்து சோஜத்தில் போட்டிருந்தேங்க. அனைத்து குட்டிகளையுமே வந்து நல்லா க்ரோத் நல்லா வந்துருந்ததுங்க. இப்போ 4 மாதம் ஆச்சுங்க. இது எல்லாத்தோட வெயிட்டையுமே நம்ம ஸ்கேலில் வெயிட் மிஷினில் பார்த்துடலாம். ஒவ்வொரு இதுக்கும் வந்து நம்ம வெயிட் மிஷினில் போட்டு எந்த விதமான ஒளி மறைவு இல்லாத டேரெக்டாக நம்ம கஸ்டமர் கொடுத்துட்ருக்கோங்க. இப்போ காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமே ரேட் 500+ ஆயிடுச்சுங்க. அதனால் நாமளும் எடுக்கிறப்போ வந்து 500+ல எடுக்கிற மாதிரி இருக்குது. கொடுக்குறப்ப வந்து ஒரு 10, 20 சேர்த்து கொடுப்போங்க. நம்ம மினிமம் ப்ராஃபிட் வச்சு கொடுப்போம். 10, 20ன்னு ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு குட்டி வந்து குவாலிட்டி அதிகமாக இருக்குங்க. ஒவ்வொரு குட்டி கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கும். குவாலிட்டி கம்மியாக இருக்கிறப்போ நம்ம காஸ்ட் வைஸ் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் கலக்கு பார்க்கல 10, 20 மைனஸ் வர அப்படி இருந்ததுன்னா ஒரு குட்டிக்கு 10 ரூபா சேர்த்து வச்சு தான் நாங்கள் கொடுக்குறேங்க. விருப்பம் இருக்கிற நண்பர்கள் வந்து டேரெக்டாக வந்து பார்த்து வாங்கிக்கலாங்க. ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் இருக்குது பாருங்கள், 9843197143. இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி வேறு ஏதாவது டீட்டெயில் வேணாலும் கேட்டுக்கலாம். இது அனைத்துமே இப்போ நம்ம ஃபார்மில் தான் இருக்குதுங்க. அது இல்லாத பார்த்திங்கன்னா ஒரு பீட்டலோட ஒரு கிராஸில் ஒரு குட்டி இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேங்க ஆல்ரெடி ஃபஸ்ட் போஸ்ட்டில். அதில் ஒரு பீட்டில் கிடா குட்டி வந்து கடைசியாக வீடியோவில் இருக்குங்க. அந்த கிடா குட்டி வந்து நம்ம கடைசியாக ஒரு 25 கிலோ சம்திங்கில் இருந்தது. அது வந்து நம்ம ஃபார்முக்கு சேல்ஸ் அதுவும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 5 குட்டி வந்து நாம் கொடுத்த தாயாட்டமோட குட்டிங்க. அதை பார்த்தீங்கன்னாவே ரிசல்ட் தெரியும். பியூர் போயரில் ஒரு குட்டி இருக்குங்களா, அப்புறம் மீதி 4 குட்டி சோஜத் மிக்சிங் இருக்குது. இது 4மே வந்து நாம் கொடுத்த தாயாட்டமோட குட்டிங்க. நல்லா க்ரோத் நல்லா இருந்தது. அப்புறம் வேறு குட்டிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டாட்டுமோட குட்டிங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்லேயே தெரியும் ஒரு 14, 15 கிலோ சம்திங்கில் தான் வந்திருக்குங்க. இதெல்லாம் வந்து நாம் கொடுத்த தாயாட்டமோட குட்டி. இது எல்லாமே நம்ம கொடுத்ததாங்க. இது எல்லாமே வந்து நார்மலாக ஓரளவுக்கு வெயிட் கெயின் நல்லா வந்தது. அப்புறம் நார்மலாக வந்து நாட்டாட்டில் இதுக்கு முன்னாடி போட்ட குட்டினாங்க. சேம் ஒரு 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா இது 4 மாதம் இருக்குங்க. இந்த குட்டிக்கெல்லாம் 4 to 4.5 மாதம் இருக்குண்ணா. இதெல்லாம் வந்து அவர் ஃபார்மில் இருந்த அவர் ஆட்டுமோட குட்டிங்க. இது ரெண்டுக்கான வெயிட் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னாவே தெரியுங்க. எல்லாமே வந்து ஒரே டைமில் போட்ட குட்டி. இது ஒரு 12, 13 கிலோ சம்திங் வராப்படி இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25, 24 அப்படி வராப்படி இருக்குதுங்க. நம்ம தாயாட்டை எந்த அளவுக்கு வந்து செலக்ட் பண்ணி நல்லா தெளிவாக எடுக்கிறோமோ அதே மாதிரி வந்து அதுக்கு தகுந்த கிடாயும் வந்து நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கிறப்போ அதோட க்ரோத் வந்து நல்லா கிடைக்குங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஏன்னா நம்ம அத்தானியில் வந்து ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு மூங்கிலில் எடுத்திருந்தேங்க. அவரோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருந்தோம். நம்ம ஒரு சில புது இடங்களுக்கு போகிறோங்க. புது இடத்துல வந்து நம்மளுக்கு குறைவாக கிடைக்கிற இதைத்தான் நாங்கள் பார்த்து எடுக்கிறோம். எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த பொருளோட தரத்தை பார்த்து எடுக்கிறேங்க. நாங்கள் 10 கடைக்கு போயிங்க 10 கடையில் வந்து விளைஞ்ச மூங்கலாக பார்த்து எடுக்கிறேங்க. நான் சொன்ன வீடியோலே தெரியுங்க. நம்ம போய் பார்த்து நேரில் போய் பார்த்துங்க. நம்ம எடுத்து கொடுத்து நான் தான் அடிச்சுட்டு வர சொல்லியிருக்கிறேங்க. யாராக இருந்தாலும் சரிங்க. நான் எடுத்து இப்போ 2.5 வருஷம் ஆச்சுங்க. நம்ம மூங்கில் தட்டியோட ஃபோட்டோ நான் அனுப்பிச்சுட்றேன். அனைத்துமே வந்து நம்மகிட்ட என்னை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி நல்லா இருக்குதுங்க. நாம் எதுவுமே வந்து சும்மா வாங்குறது இல்லைங்க. எல்லாமே வந்து காசு கொடுத்து தான் வாங்குகிறோம். காசு கொடுத்து வாங்குறப்போ வந்து நம்ம அதை குவாலிட்டி செக் பண்ணி எடுக்கிறதுல வந்து எந்த விதமான தப்பு இல்லைங்க. அதுவாக பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃபார்முக்கு வந்து இந்த 2 ஆடுகள் தாயாடுகள் வந்து சேல்ஸுக்கு இருக்குங்க. இந்த 2ல் பார்த்திங்கன்னா இந்த முதல்ல இருக்கிற மொட்டையோட வந்து ரொம்ப குவாலிட்டி கம்மிங்க. அடுத்த இருக்கிற சோஜத் தலச்சேரி கிராஸ் பார்த்திங்கன்னா ஆடு 4 பல்லுங்க. வெயிட்னு பார்த்திங்கன்னா ஒரு 38 கிலோ இருந்ததுங்க. ஆடு குவாலிட்டியெல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனால் வந்து சைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த ஆடு வந்து பார்த்திங்கன்னா பியூர் தலச்சேரிங்க. பியூர் தலச்சேரினால ஆடு ரொம்ப இளைச்சி கிடக்குதுங்க.
நம்மகிட்ட இருக்கிற பொருளை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். மற்ற வெளியில் வாங்குறதுல வந்து பார்த்து தான் வாங்கணுங்க.